அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எபினிசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமில தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டர்ல வந்துட்டு ஓவேசாவை குறித்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல கொஸ்டின் போட்டிருந்தோம். அதனுடைய ஆன்சர் கீ தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முதலாவது கேள்வி பாருங்க. ஒருவேளை கொஸ்டின்ஸ் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோல போய் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃபாவே இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 31 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால முக்கியமான கொஸ்டின்ஸா இருக்கிறதுனால நீங்க பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி கொஸ்டின்ஸ் பாருங்க. இது அதற்கான ஆன்சர். முதலாவது கேள்வி, ஊவேசாவினுடைய இயற்பெயர் என்ன? ஊவேசாவுடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். வேங்கட ரத்தினம். அவருடைய முழு பேர் உங்களுக்கு தெரியும். உத்தமதானபுரம் வேங்கட ரத்தினத்தின சாமிநாதன், வேங்கட ரத்தின சாமிநாதன் அப்படின்னு பேரு. ஸோ அதனால அவருடைய இயற்பெயரை பொறுத்தவரையிலும் வேங்கட ரத்தினம் அப்படின்றதுதான் அவருடைய இயற்பெயர். இரண்டாவது கேள்வி பாருங்க, ஊவேசாவினுடைய வாழ்க்கை வரலாறு நூலினுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் சரிதம் அப்படின்றதுதான் உவேசாவினுடைய வாழ்க்கை வரலாறு நூல். சரிங்களா? அடுத்து மூன்றாவது கேள்வி, குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்கள் இருந்தன? ஸோ குறிஞ்சிப்பாட்டுல மொத்தம் எத்தனை பூக்கள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 99. குறிஞ்சிப்பாட்டுனாவே பூக்கள் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல வரப்போதெல்லாம் உங்களுடைய கவுண்டிங் ஞாபகம் வந்துடணும். 99. ஸோ அப்ப 99 பூல 3 பூக்களுடைய பெயர்கள் வந்து அவருக்கு கிடைக்கல. அதுக்காக அந்த 3 பூக்களுக்காக அந்த பெயர்களுக்காக நிறைய அதுக்கு முயற்சி பண்றாரு. ஸோ 4வது கேள்வி, உவே சாமிநாதருக்கு குறிஞ்சிப்பாட்டில் 99 வகையான பூக்கள்ல எத்தனை பூக்களுடைய பெயர்கள் கிடைக்கவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. குறிஞ்சிப்பாட்டுல மொத்த வகையான பூக்கள் 99. அதுல எத்தனை கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பூக்கள் கிடைக்கல. ஓகேங்களா? அடுத்த 5வது கேள்வி, ஒரு நிமிஷம். நடுவண் அரசு உவேசாவிற்கு எப்பொழுது அஞ்சல் தலை வெளியிட்டது? நடுவண் அரசு உவேசாவிற்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006. 2006ல ஸ்டாம்ப் வந்து அவங்களுக்கு உவேசாவுக்கு வெளியிட்டாங்க. எந்த அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவண் அரசு. 6, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா. இது நமக்கு தெரியும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஸோ தமிழ் தாத்தானாவே உவேசா தான். இந்த ஊவேசாவை தமிழ் தாத்தா அப்படின்னு அழைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கி தான் தமிழ் தாத்தா அப்படின்னு அழைத்தாங்க. ஓகேங்களா? ஸோ கல்கி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்கி. 8வது கேள்வி, யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய பொழுது நான் காப்பேன் அப்படின்னு சொல்லி எழுந்து நின்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊவேசா. தமிழன்னை ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறாங்க. யார் தமிழை காப்பா, யார் என்னை காப்பா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற பொழுதெல்லாம் நான் காப்பேன் அப்படின்னு சொல்லி எழுந்து நின்றவர் ஊவேசா. 9வது கேள்வி, பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர். நிறைய பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி பிரிண்டடா கொண்டு வரணும், அச்சில பதிப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்து பாடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உவேசா தான். 10வது கேள்வி, சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு உவேசா. ஆன்சர் வந்து உவேசா. 9வது கேள்விக்கு ஆன்சர் உவேசா. 10, சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்றுச்சு. ஸோ அந்த மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் காந்தியடிகள். சென்னை இலக்கிய மாநாடு வருஷத்தை செக் பண்ணிக்கோங்க, எந்த வருஷம் நடந்தது அப்படின்றத நீங்க கோத்ரூ பண்ணுங்க. சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உவேசா. சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உவேசா. 11வது கேள்வி. 12வது கேள்வி, சென்னை பல்கலைக்கழகத்தினால் உவேசாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கிய அந்த வருஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1932. சென்னை யூனிவர்சிட்டி உவேசாவிற்கு டாக்டர் பட்டம் கொடுத்துச்சு. வருஷம் 1932. அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 2006. டாக்டர் பட்டம் வழங்கிய ஆண்டு சென்னை யூனிவர்சிட்டியிலிருந்து 1932. 13வது கேள்வி, 1894வது வருஷம் புறநானூறு என்ற நூலை பதிப்பித்தவர் உவேசா. 1894ல புறநானூறு நூலை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா உவேசா. 1906ல சென்னை கவர்மெண்ட் மகா மகோபாத்தியாயா அப்படின்ற பட்டத்தை வழங்கியது. எந்த வருஷம்? 1906வது வருஷம். என்ன பட்டம்? மகா மகோபாத்தியாயா அப்படிங்கிற பட்டத்தை சென்னை கவர்மெண்ட் வழங்குச்சு. யாருக்கு? உவேசாவிற்கு. ஓகேங்களா? இதுதான் 14வது கேள்வி. 15, எந்த நூலகத்துல 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இருக்குது? உவேசா நூலகத்துல. உவேசா நூலகத்துல கேள்வியையும் நீங்க நல்லா படிக்கணும். 2128 ஓலைச்சுவடிகள், 21, 28. ஓகேங்களா? அடுத்து
29, 41 தமிழ் நூல்கள். இது எந்த லைப்ரரியில இருக்குது? உவேசாவோட லைப்ரரியில இருக்குது. ஸோ 21, 28 ஓலைச்சுவடிகள், 29, 41 தமிழ் நூல்கள். 2128 ஓலைச்சுவடிகள், 2941 தமிழ் நூல்கள் எங்க இருக்கு? உவேசா நூலகத்தில் இருக்கிறது. ஓகே, 16வது கேள்விக்கு போயிடலாம். தொல்காப்பியன் என்ற புனைப்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி. இலக்குவனார். இது உவேசாவா வர்றதுனால நீங்க உவேசா மட்டும் தான் இதுல இருக்கும்னு நினைச்சுக்க வேண்டாம். ஸோ இதுல நம்ம அறிஞர்கள் அப்படின்றதுனால கொஞ்சம் மிக்ஸ்டா வருவாங்க. தொல்காப்பியன் அப்படிங்கிற புனைப்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னா சி. இலக்குவனார். சி. இலக்குவனார். 17வது கேள்வி. நடமாடும் பல்கலைக்கழகம் என இப்போ மீனாட்சி சுந்தரத்தை அழைத்தவர் திருவிகா. மீனாட்சி சுந்தரத்தை நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா திருவிகா. ஓகேங்களா? அடுத்து 18வது கேள்வி. திராவிட கூட்டரசு என்ற இதழை நடத்தியவர் யார்? ஸோ திராவிட கூட்டரசுங்கிற இதழை நடத்தியவர் சி. இலக்குவனார். திராவிட கூட்டரசு அப்படிங்கிற ஒரு இதழை மேகசினை நடத்தியவர் யார் அப்படின்னா இலக்குவனார். 19வது கேள்வி. தமிழ் வகுப்புகள்ல வருகை பதிவை ஆங்கிலத்தில் மாணவர்கள் கூறி வந்த நிலையை மாற்றி உள்ளேன் ஐயா என கூற வைத்தவர். பள்ளி பருவ நாட்களை நினைவு கூர்ந்து பாருங்க. தமிழ் வகுப்புகள்ல உள்ள வரும் பொழுதே, தமிழாசிரியர் வரும் பொழுதே மாணவர்கள் நம்ம எப்படி சொல்லியிருப்போம் அந்த காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பயும் அதே தான். உள்ளேன் ஐயா அப்படின்ட்டு அந்த தமிழை வந்து பிரசன்ட் சார், எஸ் சார் அப்படின்ற ஆங்கிலத்துல அட்டண்டன்ஸ் சொன்ன அந்த நிலையை மாற்றி தமிழ் வகுப்புகள்ல கட்டாயமா தமிழ்ல தான் அட்டண்டன்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த வருகை பதிவை உள்ளேன் ஐயா அப்படின்னு கூற வைத்தவர். அந்த பெருமை இலக்குவனாரையே சாரும். தமிழ் வகுப்புகள்ல ஒருவேளை பெண் ஆசிரியர் வந்தாங்கன்னா உள்ளேன் அம்மா அப்படின்னு சொல்லணும். தமிழ் ஆசிரியர் வந்தார் அப்படின்னா உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து நமக்கு யார் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதை இப்படி சொல்லணும்னு சொன்னது யார் அப்படின்னா இலக்குவனார். ஓகேங்களா? 20. என் வாழ்க்கை போர் என்பது யாரின் வாழ்க்கை வரலாறு? என் வாழ்க்கை போர் அப்படிங்கிறது சி. இலக்குவனாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல். உவேசாவுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் என்ன பேரு? என் சரிதம். உவேசாவுக்கு என் சரிதம், சி. இலக்குவனாருக்கு என் வாழ்க்கை போர். கிளியரா இருக்கீங்களா? 21வது கேள்வி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டவர் உவேசா. 10 பாட்டு 8 தொகை இந்த 2 தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டது, பிரிண்டட் ஆக்கி வெளியிட்டது யார் அப்படின்னா உவேசா. 22. குறள் நெறி என்ற இதழை நடத்தியவர் யார்? சி. இலக்குவனார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் திராவிட கூட்டரசு. அடுத்து குறள் நெறி இந்த இதழை நடத்தியவர் இலக்குவனார். இலக்குவனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன் அப்படின்றதுதான் இயற்பெயர். இத இங்க இருக்கா? இலக்குவனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன். உங்களுக்கு டைப்பிங் வரும்போது அப்படி வந்துட்டு ஸோ ஆன்சர் வந்து லக்ஷ்மணன். ஓகேங்களா? லக்ஷ்மணன் தான் ஆன்சர். தமிழ்ல லக்ஷ்மணன் சொல்லுவோம், வடமொழி லக்ஷ்மணன் அப்படின்னு வரும் இல்லையா? அதை தூய தமிழ்ல நம்ம பெயர்க்கும் பொழுது இலக்குவனார் அப்படின்னு வரும். ரெண்டு சேம் மீனிங் தான். உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஸோ லக்ஷ்மணன், லக்ஷ்மணன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 24. தமிழ் விடு தூது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னா உவேசா. தமிழ் விடு தூது அப்படிங்கிற ஒரு சிற்றிலக்கிய நூலை 1930 பதிப்பித்தவர் யார் அப்படின்னா உவேசா. நிறைய பிரிண்டடா கொண்டு வந்தது, அச்சிட்டு வெளியிட்டது யார் அப்படின்னா உவேசா தான். அடுத்தது 25வது கேள்வி. மீனாட்சி சுந்தரம் வந்து சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை. இது வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மீனாட்சி சுந்தரம் இருக்கிறாங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரம் வந்து சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை வந்துட்டு குடிமக்கள் காப்பியம். அடுத்து 26ல தமிழ் மொழியில் தோற்றம் வளர்ச்சியம் அப்படிங்கிற ஆங்கில கட்டுரை நூல் எழுதியவர் யார் அப்படின்னா இலக்குவனார். ஆங்கிலத்துல கட்டுரை நூல் எழுதியவர் யார் அப்படின்னா இலக்குவனார் தான். 27. உவேசாவை பற்றி சரியானது எது அப்படின்னு பார்க்கலாம். உவேசாவுடைய இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம். கரெக்டா? கரெக்ட். குறிஞ்சிப்பாட்டு எனும் ஓலைச்சுவடி அச்சில் பதிப்பித்தார். குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற ஓலைச்சுவடியை அச்சில பதிப்பித்தாரா? ஆமா, அச்சில பதிப்பித்தார். உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தினுடைய தலைவரா? இல்ல. ஸோ முதலாவது ஆப்ஷனும் 2வது ஆப்ஷன் தான் சரி. ஸோ 1 மற்றும் 2 சரி. அடுத்து 28வது கேள்வி. 99 வகையான பூக்களுடைய பெயர்கள் இடம்பெறக்கூடிய நூல் ஏற்கனவே பார்த்தோம் குறிஞ்சிப்பாட்டு. இதுல எத்தனை பூக்களுடைய பெயர்கள் கிடைக்கல? 3. அடுத்து 29வது கேள்வி. ஆனந்த விகடன் இதழ்ல தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் உவேசா. ஸோ எந்த இதழ்ல தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடராக கண்டினியூஸா எழுதினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உவேசா. 30. உவேசா அவர்களுடைய தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள். அதாவது இது வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்கறது தான். ஜி.யு. போப், சூலியல் வில்சன். இவங்க 2 பேரும் உவேசாவுடைய தமிழ் பணியை வெகு சிறப்பாக பாராட்டி இருப்பாங்க. ரொம்ப சிறப்பா தமிழுக்காக
தொண்டாற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் அந்த வெளிநாட்டு அறிஞர்கள் அப்படின்னா ஜியு போப்பும் சூழியல் வில்சன். ஓகேங்களா? ஃபைனலா 31வது கேள்வி. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார் அப்படின்னா நம்ம உவேசா தான். சரிங்களா? ஸோ மீனாட்சி சுந்தரத்தில் தமிழ் பயின்றவர் உவேசா. ஸோ இதுவரையிலும் நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டலும்ல மிக முக்கியமான கொஷின்ஸ் ஏற்கனவே ப்ரீவியஸ் டிஎன்பிசியில் வந்து கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், சோர்ந்து போகாமல் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாய் வெற்றி இலக்கு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணட்டும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் புக்கையும் ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம். 1, 2 டைப்பிங்கில் அந்த நேம் மட்டும் கொஞ்சம் இந்த கொஷின் இதில் பிடிஎஃப்ல உங்களுக்கு லக்வனார் அப்படின்றது லக்ஷ்மணன் அப்படின்னு மாறி இருக்கும். அதுதான் இயற்பெயர் ஆக்சுவலாக லக்ஷ்மணன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதுவரையிலும் நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்தோம். உங்களுடைய நேரங்களை எங்களோடு கூட செலவிட்டதற்கு பயனுள்ள வகையில் மிக்க நன்றி. தொடர்ந்து வினைசெட்டி என்பிசி அகாடமி வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.